ஃப்ரெண்ட்ஸ், துபாய் அபுதாபினாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது புர்ஜ் கலிஃபா, ஷேக் சையத் மசூதி, அப்புறம் நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்கிற பாலைவன மணல் மட்டும்தான். ஆனால் இங்கே சுட்டரிக்கிற பாலைவனத்துக்கு நடுவில் நெல்வயல் மாதிரி பச்சை பசேல்னு ஒரு பிரம்மாண்டமான விவசாய பண்ணையே இருக்குது. இங்கே நம்ம கையாலேயே ஸ்ட்ராபெரிஸையும் தக்காளியும் நம்மளே பறிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுவும் அபுதாபி சிட்டிக்குள்ளேயே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இடம் சும்மா ஒரு விசிட்டிங் ஸ்பாட் மட்டும் கிடையாது மக்களே. யுஏஇயோட ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சரே இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அபுதாபியோட அல் பஹியா பகுதியில் இருக்கிற கிரேசியா ஃபார்முக்கு தான் இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். பாலைவன மணலை இப்படி ஒரு மேஜிக் சாத்தியமா? உள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆச்சரியங்கள் என்ன? வாங்க நேரில் போய் பார்த்துடலாம். ஓகே மக்களே, ஃபார்முக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. நுழைஞ்ச உடனே எனக்கு தூக்கி வாரி போட்ட ஒரு விஷயம் என்னென்னா, வெளியே 40 டிகிரி வெயில் சுட்டரிச்சாலும் உள்ளே நுழையும் போது ஏதோ நம்ம ஊர் திருநெல்வேலிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. குழுன்ற ஒரு உணர்வு, அந்த மண்ணோட வாசனையும் அப்படியே வீசுது. இங்கே நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்கள சும்மா சுற்றி பார்க்க மட்டும் விட மாட்டாங்க. அவங்களே ஒரு அக்ரிகல்ச்சர் கைடை நம்ம கூட அனுப்பி வைப்பாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அக்கு வேறா ஆணி வேறா அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே அவங்கக்கிட்ட நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஃபேமிலி பேக்கேஜஸ் அண்ட் தனியாக போனால் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட்டும் ஓரளவுக்கு ரீசனபிளாகவே இருக்கும். இந்த பண்ணையோட உண்மையான ரகசியமே அவங்க பயன்படுத்துகிற ஹைட்ரோஃபோனிக்ஸ் மற்றும் ஸ்மார்ட் ஃபார்மிங் டெக்னாலஜிஸ் தான். தண்ணீரே இல்லாமல் ஒரு நாட்டில் மிக குறைந்த தண்ணீரை மட்டுமே வச்சு எப்படி டன் கணக்கில் காய்கறிகள் அறுவடை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும்ல. வாங்க அது எப்படி சாத்தியம் அப்படின்றத இந்த க்ரீன் ஹவுஸ்குள்ளே போய் பார்க்கலாம்.